இந்த ஈரான் இஸ்ரேல் போர் ஆரம்பிச்ச உடனே முதல் கேள்வி நம்ம மக்களுக்கு என்னன்னா, பெட்ரோல், டீசல் விலை ஏறுமா? எப்ப ஏறும்? அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம நாடு யூஸ் பண்ற க்ரூட் ஆயில்ல 88% இம்போர்ட்டட் தான். அதுல 55% மிடில் ஈஸ்ட்ல இருந்து வருது. ஈராக், சவுதி, யுஏஇ, குவைத் எல்லாம் சேர்த்து. ஏன் மிடில் ஈஸ்ட் மேல இவ்ளோ டிபெண்டன்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் லாஜிக் இருக்கு. கல்ஃப்ல இருந்து இந்தியாவுக்கு ஆயில் டேங்கர் வர 5ல இருந்து 7 நாள் போதும். ஆனா அமெரிக்கா, பிரேசில், ஆப்பிரிக்கால இருந்து வரணும்னா 25ல இருந்து 45 நாள் ஆகும். அதனால ஃப்ரைட் காஸ்ட்டும் குறைவு, டெலிவரியும் குறைவு இங்கேருந்து வந்தா. ஆனா இப்போ ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் மூடுவோம் அப்படின்னு மிரட்டுது. அது மட்டும் நடந்தா நம்ம அட்லாண்டிக்ல இருந்து ஆயில் வாங்கணும். விலையும் ஏறிடும், டைமும் அப்ப அதிகமாகும். இங்க தான் எஸ்பிஆர் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் வருது. நம்ம கவர்மெண்ட் முன்கூட்டியே கொஞ்சம் பெட்ரோல் பேக்கப் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. உங்க வீட்டுல கேஸ் சிலிண்டர் இருக்குல்ல, திடீர்னு தீர்ந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்காக நீங்க ஒரு ஸ்பேர் சிலிண்டர் வச்சிருப்பீங்க. எக்ஸாக்ட்டா அதே கான்செப்ட் தான் நாட்டு லெவல்லையும். 1990 கல்ஃப் வார்ல நம்ம ஆயில் ரிசர்வ்ஸ் வெறும் 3 நாளைக்கு மட்டும் தான் வரும் அப்படின்னு இருந்தது. அப்பதான் கவர்மெண்ட் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பெட்ரோல் யூசேஜும் அதிகம், மக்கள் தொகையும் அதிகம். அப்படியுமே இப்ப இருக்கிற ஆயில் ரிசர்வ்ஸ் ஏறக்குறைய 9.5ல இருந்து 10 நாள் தாங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம ஆயில் கம்பெனிஸ் கிட்ட இருக்கிற கமர்ஷியல் ஸ்டாக்கையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 45ல இருந்து 70 நாள் தாங்கும் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த ரிசர்வ்ஸை எப்படி யூஸ் பண்ணுவாங்க? இதுக்கு ஒரு ஃபேஸ்டு ரெஸ்பான்ஸ் புரோட்டோகால் இருக்கு. ஆயில் சீப்பா இருக்கும்போது வாங்கி ஸ்டோர் பண்ணிப்பாங்க, விலை ஏறும்போது ரிலீஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் சரிங்க. நமக்கு எப்பங்க பெட்ரோல் விலை ஏறும்? $1 க்ரூட் ஆயில் விலை ஏறிச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு $2 பில்லியன் அடிஷனல் இம்போர்ட் காஸ்ட் வரும். போர் ஆரம்பிச்ச உடனே பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை ஒரே நாள்ல $82க்கு போயிடுச்சு, 13% அதிகமாச்சு. ஆனா இப்போதைக்கு நம்ம கவர்மெண்ட் ஓஎம்சிஸ், அதாவது இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் மாதிரி கம்பெனிஸை கண்ட்ரோல் பண்றாங்க. கிரைசிஸ் டைம்ல விலையை உடனே ஏத்த விடாம ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இல்லைன்னா இப்பவே விலை எல்லாம் எகிரி இருக்கும். இது நமக்கு ஷார்ட் டேர்ம்ல ஓகே. ஆனா இந்த கம்பெனிஸோட மார்ஜின் சுருங்கும், இன்புட் காஸ்ட் ஏறும். அதனால ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் விலை கட்டாயமா ஏறியே தீரும். அதுக்கு தான் இந்த 45ல இருந்து 70 நாள் பஃபர் அப்படின்னு இருக்கு. இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்தியா ஸ்மார்ட்டா டைவர்சிஃபை பண்ணிட்டு இருக்கு. முன்னாடி 27 நாடுகள் கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ 40க்கும் மேல இருக்கிற நாடுகள் கிட்ட இருந்து ஆயில் வாங்குறோம். அதனால வெஸ்ட் ஏஷியா மேல கம்ப்ளீட் டிபெண்டன்சி ஆகாம ரிஸ்கை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. ஆனா போர் 1 மாசத்துக்கு மேல போனா இதெல்லாம் எந்த அளவுக்கு தாங்கும் அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.